வீடியோல +2 மேக்ஸ் யூனிட் 5 introduction of hyperbola தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் and then derive the equation வந்து hyperbola உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கலாம் interior question ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகேங்களா எஸ் A hyperbola is the locus of a point which moves such that its distance from its focus is greater than its distance from its directrix. அதாவது eccentricity வந்து என்ன சொல்றாங்கன்னா greater than 1 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட previous வீடியோல eccentricity வந்து less than 1 இருந்துச்சுன்னா அதோட இந்த locusக்கு நேம் வந்து ellipse அப்படின்னு பார்த்தோம். அதான் சொல்றாங்க it's bearing is a constant ratio e அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது greater than 1 இருந்துச்சுன்னா eccentricity வந்து hyperbola அதை நம்ம beginningல ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்க டயக்ராம் பாருங்க இது வந்து x axis and y axis எடுத்துக்கலாம் இது வந்து hyperbola transverse axis எல்லாம் x axis எடுத்துக்கிறோம் நம்ம so இது வந்து fixed point focus and then this p of x, y is a moving point on the hyperbola ஓகேங்களா இந்த லைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஓகேங்களா m அத ஃபிக்ஸ்ட் லைன் இந்த ஃபிக்ஸ்ட் லைனுக்கும் இந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்க்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா greater than 1 அப்படின்றாங்க எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷன் அதுதான் ஓகேவா ஃபிக்ஸ்ட் லைன் and ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் the ratio of fixed line and fixed point is called eccentricity அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டெஃபினிஷன்ல சொல்லியிருந்தேன் நான் ஓகேங்களா இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த பிளேஸ் இந்த பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்றது வேணும் அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் நிறைய ஹைப்பர்போலோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து டெரைவ் பண்ண போறோம் ஓகேங்களா எஸ் ஃபார் தட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் ஒரு வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதாவது இந்த சி ல இருந்து ஏ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறேன்னா நான் வந்து இந்த ஏன்னு எடுத்துக்கிறேங்க ஓகேவா CA is equal to எடுத்துக்கலாம் நம்ம A and then இந்த CA dash அப்படின்றது என்ன இருக்கும் இதுவும் ஈக்குவலா அதே A தான் இருக்கும் ஓகேங்களா எஸ் ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே CA is equal to CA dash அப்ப இந்த CA வை நம்ம என்ன எடுத்துக்கலாம் A ன்னு எடுத்துக்கலாங்க அது மட்டும் தான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் some value ஓகேங்களா எஸ் let CA is equal to A ன்னு எடுத்துக்கலாங்க ஓகேங்களா எஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ரேஷியோ இருக்குங்களா SCA divided by AZ is equal to E அதாவது ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம்னா SP divided by PM அப்படின்னு எடுப்போமா சோ இந்த பாயிண்ட் அப்படியே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ல வந்துருங்க அப்ப என்ன எடுத்துக்கலாம் நம்ம SCA divided by AZ ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த SA எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பாருங்களேன் SA இந்த டிஸ்டன்ஸ் வேணும் எனக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா CS ல இருந்து எதை லெஸ் பண்ணிடலாங்க CA வை லெஸ் பண்ணிட்டோம்னா SA வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்றேன் பாருங்க அதாவது CS minus CA which is equal to அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ E into இந்த AZ எப்படி எழுதலாம் பாருங்க இந்த AZ அப்படின்றது CA ல இருந்து CZ வந்து லெஸ் பண்ணலாம் புரியுதுங்களா எஸ் இப்போ நமக்கு என்ன இருக்கணும் இந்த இடத்துல CA minus CZ வந்து லெஸ் பண்ணிடலாங்க வேணா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அது நான் எடுத்துக்கிறேன் நான் பாருங்க இங்க இருக்கிற நேமே கொடுத்துடலாங்க ஓகேவா இது வந்து C இது வந்து A இது வந்து பாத்தீங்கன்னா S ஓகேவா இப்போ எனக்கு என்ன வேணும் நமக்கு SA வேணும் அப்ப அந்த SA அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்க டோட்டலா CS ல இருந்து CA வை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா அப்ப டோட்டல் லென்த்ல இருந்து இந்த லென்த்தை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு CA அப்படினா SCA கிடைச்சிரும் அதாவது SCA என்ற லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியும் C ஓட வேல்யூ ஏன்னு தெரியும் அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க இந்த இடத்துல இப்போ என்ன இருக்கும் நமக்கு CS minus A is equal to E into A minus CZ இப்போ இந்த இடத்துல E மல்டிப்ளை பண்ணுங்க உள்ள பண்ணா A கிடைக்கும் AE minus ECZ கிடைக்கும் this is equation number 1 ன்னு வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தோமா இப்போ இங்க இருந்து நான் எது எடுக்கிறேன்னா S dash வரைக்கும் எடுக்கிறேன் A dash வரைக்கும் S ல இருந்து A dash வரைக்கும் எடுக்கலாங்க இப்போ என்ன இருக்கும் பாருங்க நமக்கு S A dash the whole divided by A dash Z which is equal to E அப்ப இந்த பாருங்க அதே பாயிண்ட் தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எது வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து எடுத்தோமா அதாவது SA divided by AZ இது வரைக்கும் எடுத்தோம் இப்போ அதே பாயிண்ட் நம்ம எது வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா SA dash இங்க இருக்குங்க இல்லையா இந்த லைன் வரைக்கும் எடுக்கிறோம் and then A bar by Z இங்க இருக்கிற ரேஷியோ ஓகே எஸ் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அப்போ SA dash is equal to E into A dash Z ஓகே இப்போ இந்த SA dash எங்க இருக்கு பாருங்க S
a dash இது வரைக்கும் இருக்கு. அப்ப இது எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா c a dash இங்க இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் c a dash first c a dash plus அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் cs, இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். c a dash plus cs is equal to e into இப்போ நம்ம இது வரைக்கும் எழுதணும் பாருங்க, a dashல இருந்து z வரைக்கும் எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம், cz plus ca dash. ஓகே, ca dash plus cz. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதுங்களா? இது புரியலனா நீங்க நம்பர் லைன் சைடுல போட்டுட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த ca dash அதாவது ca நமக்கு a தான் தெரியும், and then ca dash ஓட வேல்யூ அதான் a தான், அதாங்க ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்போ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. So a plus cs is equal to e into a plus cz. ஓகேவா? எஸ், இப்போ இந்த e உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ae plus cz, e into cz வரும். This is equation number 2. Now 2 plus 1 becomes 2 plus 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க, a plus cs is equal to ae plus ecz இருக்குதுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல cs minus a is equal to ae minus ecz இருக்கு. அப்ப ஆட் பண்றதுனால எது ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடும் பாருங்க. இந்த இடத்துல plus cez இருக்குனால இந்த மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க minus a plus a கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கு பாருங்க, நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2cs is equal to இந்த இடத்துல 2ae. அப்போ cs is equal to நமக்கு ae கிடைக்குங்க. ஓகேவா? cs is equal to ae, and then இந்த cs இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து என்ன இருக்கும் நமக்கு ae, 0, ஏன்னா x ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால y கோஆர்டினேட் வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நமக்கு வேணும், அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா 2 minus 1 கொடுக்கலாங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 minus 1 which gives இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு 2 minus 1 செகண்ட் ஈக்குவேஷன் இங்க அப்படியே இருக்கு, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சிம்பிள் மட்டும். இப்போ a plus cs is equal to ae plus ecz. next cs minus a is equal to ae minus ecz. என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணுமா? எஸ். இப்போ இந்த இடத்துல இது வந்து மைனஸ், இங்க வந்து பிளஸ், இதுக்கு வந்து இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்குமா? எஸ். இப்போ எந்த டேர்ம்ல நம்மளுக்கு கேன்சல் ஆகுது பாருங்க இந்த இடத்துல, அதாவது இந்த பிளஸ் cs மைனஸ் cs கெட் கேன்சல் ஆயிடுங்க. அதே மாதிரி பிளஸ் ae இந்த மைனஸ் ae கேன்சல் ஆயிடுங்க. ஓகேவா? எஸ். இப்போ ரிமைனிங் ஆட் பண்ணுங்க. a plus a 2a is equal to இந்த இடத்துல 2ecz. அகைன் இந்த 2 கெட் கேன்சல் ஆயிடும். இப்போ cz is equal to a by e. ஓகே, எஸ். cz வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து x is equal to a by e. இல்ல நமக்கு இது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, ஈக்குவேஷனை மாத்தணும் அப்படின்னா x minus a by e னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ நமக்கு இந்த ரேஷியோ எடுக்கிறோம் நம்ம, அதாவது sp divided by pm is equal to eccentricity. இந்த ரேஷியோ எடுக்கலாம், அதாவது sp divided by pm is equal to eccentricity. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, sp ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? sp ஸ்கொயர் is equal to e ஸ்கொயர் into pm ஸ்கொயர். இங்க ஏன் சார் நம்ம ஸ்கொயர் பண்றோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு தெரியும், இந்த ps ல இந்த sp அப்படின்றது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்க ae, 0 இருக்கு, இங்க x, y இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் ஒன்று வருங்க, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ x2 minus x1 அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல x minus ae the whole square plus இந்த இடத்துல y minus 0 the whole square. அது இல்லாம ஃபார்முலால ஒரு என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, which is equal to e square. இப்போ கானிக் செக்ஷன்ல ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி கானிக் செக்ஷன் சொல்லியிருந்தோம், pm ஸ்கொயர், அதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, அந்த லைனோட ஈக்குவேஷன் இங்க அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, அதாவது x minus a by e square root of whole divided by square root of x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்கொயர் பண்ணனும். அப்ப இங்க என்ன இருக்கு, x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அது இல்லாம the whole square pm the whole square இருக்குல. எஸ். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்கொயர் பண்ணிருக்கோம் ரெண்டு பக்கமும். இப்போ a minus b the whole square ஃபார்மேட்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு, x square minus 2aex
plus a square e square plus y square. Okay, which is equal to இந்த இடத்துல e square அப்படியே வச்சுக்கலாம். இதை cross multiply பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கும் நமக்கு xe minus a the whole divided by e the whole square இருக்கும். ஆமாவா? Yes, which is equal to e square into இது அப்படியே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இந்த ஸ்கொயரை செப்பரேட் பண்ணி டைரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ x square e square minus 2aex plus a square the whole divided by e square normal. Yes, இப்போ என்ன பண்ணுங்க இந்த e square இங்க கேன்சல் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்க இந்த இடத்துல x square minus 2aex plus a square e square plus y square which is equal to இந்த இடத்துல x square e square minus 2aex plus a square. So யார் ரெண்டு கேன்சல் ஆகுறாங்களா பாருங்க, ஈக்குவல் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அங்கே கேன்சல் ஆகிடுதுங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது இந்த இடத்துல x square plus a square e square இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா plus y square is equal to x square e square plus a square இருக்குதுங்க. ஓகேங்களா? எஸ், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா இந்த a ஸ்கொயர் டேர்ம் இங்கே கொண்டு வந்துடலாமா, அந்த எக்ஸ் டேர்மை கொண்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ ஸ்கொயர் இருக்குதுங்க. பிளஸ் இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிடலாம், which is equal to a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ், இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பை -1 கொடுக்குறேன், மல்டிப்ளை பை -1 கொடுக்குறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஒருவேளை நீங்கள் மல்டிப்ளை பை -1 கொடுக்கலன்னா நீங்கள் என்ன அரைவ் பண்ணீங்க அப்படின்னா எலிப்ஸோட ஈக்குவேஷன் தான் வரும். ஆனால் நம்ம யாரோட ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம், ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பை -1 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ், அப்போ இது பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இது பாசிட்டிவ் ஆகிடும், இந்த ஏ ஸ்கொயர் வந்து நெகட்டிவாக மாறிடும். இப்போ ஏ ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரா மாறிடும். ஓகேங்களா? எஸ், இப்போ இந்த இடத்துல காமனா இருக்குது என்ன பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் காமனா இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல a ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை கண்டிஷன் கொடுத்துறணும், அகைன் டிவைடட் பை ரைட் சைடில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல 1 வேணும். அப்போ யாரால் டிவைட் பண்ணிடலாம்னா ரைட் சைடில் என்ன இருக்கு a ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1ஆல டிவைட் பண்ணிடலாம். பின்னா இருக்கும் நமக்கு இந்த இடத்துல x ஸ்கொயர் பை இன்டூ இங்கே e ஸ்கொயர் மைனஸ் 1 the whole divided by a ஸ்கொயர் இன்டூ e ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை இந்த இடத்துல இருக்கு a ஸ்கொயர் இன்டூ e ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ரைட் சைடில் ஈக்குவலன்ட் டேர்ம் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? எஸ், இப்போ இந்த இடத்துல இந்த டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஒருவேளை இது புரிஞ்சா நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கோங்க, which gives x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் minus y square by b square which is equal to 1. இதுதான் நம்ம b square ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஹைப்பர்போலால இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். So b square is equal to a square into e square minus 1. ஓகேவா? எஸ், இதுதான் required ஹைப்பர்போலோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? அதனால இந்த டெரிவேஷன் நீங்க பார்த்துக்கோங்க, லாஸ்ட் இயர் கேட்கல, அதனால மேபி உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்ல இந்த டெரிவேஷன் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.